ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்பு உளுந்தங்கஞ்சி மிக்ஸாக ரெடி பண்ண போகிறேன். 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்தில் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளை உளுந்த காட்டிலும் நீங்கள் தொலிப்பருப்பில் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கனமான கடாயில் சேர்த்து நல்லா கருகாமல் நல்லா சிவந்து வரக்கூடிய அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த கஞ்சி மிக்ஸை வந்து நீங்கள் லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே சாப்பிடலாம். இதே அளவில் சிவந்து வரக்கூடிய அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு உருட்டு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். மாவு பச்சரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் எடுத்துருக்கிறேன். எந்த பச்சரிசி வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா சிவந்து வரக்கூடிய அளவுக்கு கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பும் சேர்த்துருக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. வேண்டாம்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது கூடவே 4 ஏலக்காய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜார்லேயே நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் செய்யும்போது ரைஸ் மில்லில் கூட நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகள்லேருந்து இப்போ டெலிவரி ஆன பெண்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாம். வாரம் 2 முறையோ 3 நாளும் நீங்கள் சாப்பிடும்போது இடுப்பு வலி வரவே வராது. எலும்பு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மூட்டு வலியெல்லாம் நம்மளுக்கு வரவே வராது. இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்ச பிறகு நீங்கள் சல்லடையில் வந்து சலிச்சு வச்சுக்கலாம். சலிக்காமல் அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கிட்டு ஹெல்த் மிக்ஸ்லாம் எப்படி கஞ்சி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி சாப்பிடுவீங்களோ அதே அளவில் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ ஜீனியோ எது தேவையோ நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.